வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் தமிழ் மூக் கோர்ஸிற்காக உங்களை வரவேற்கிறேன். நான் முனைவர் கவிதா, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் கணினியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது பேய்சன் நெட்வொர்க் அமைப்பு மற்றும் காரண பகுப்பாய்வு. பேய்சன் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃபரன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பேய்சன் நெட்வொர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பேய்சன் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கூட்டு நிகழ்தகவு பகிர்தல் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இந்த பேய்சன் நெட்வொர்க்குக்கு நாம் ஏன் வரோன்னா, நம்மளோட வேரியபிள்ஸ் நம்ம மாறிகள் அதிகமாக பயன்படுத்துகிறப்போ ஒவ்வொரு மாறிகளுக்கும் அதோட பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நமக்கு காம்ப்ளெக்சிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேய்சன் நெட்வொர்க் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த பேய்சன் நெட்வொர்க் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு ப்ராபபிலிஸ்டிக் கிராஃபிக்கல் மாடல் அப்படின்னா ஒரு நிகழ்தகவு வரைகலை மாதிரியை உருவாக்குறது தான் இந்த பேய்சன் நெட்வொர்க். அந்த நிகழ்தகவு வரைகலை மாதிரி எதை வச்சு நம்ம உருவாக்குறோன்னா, நம்ம கொடுத்துருக்க வேரியபிள்ஸ், அதாவது மாறிகளோட தொகுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த மாறிகளோட தொகுப்புகளுக்கு இடையிலான நிபந்தனை சார்புகளை குறிக்கிறதுக்காக ஒரு சுழற்சியற்ற வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃபை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ராபபிலிஸ்டிக் கிராஃபிக்கல் மாடல், அதாவது நிகழ்தகவு வரைகலை மாதிரியை நம்ம உருவாக்குறது தான் இந்த பேய்சன் நெட்வொர்க். இப்போது இந்த இதில் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் 3 மாறிகள் பயன்படுத்தியிருக்கோம். டிசீஸ், ஃபீவர், காஃப், அதாவது நோய், காய்ச்சல், இருமல் அப்படின்றது நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இதில் இண்டிபெண்ட் வேரியபிள் எது, டிபெண்ட் வேரியபிள் எது அப்படின்னு சார்ந்து இருக்கிற மாறி எது, சாராத மாறி எது, மாறிலியே எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோய் அப்படின்றது எதையும் சாராத மாறி. அதில் காய்ச்சல், இருமல் எதை சார்ந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நோயை சார்ந்து இருக்கும். அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணி, அதாவது இதை சார்ந்து இருக்குது, நோயை சார்ந்து தான் காய்ச்சல், அப்போ நோய் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், காய்ச்சல் இருக்கும். நோய் இருக்குன்னா கண்டிப்பாக இருமல் இருக்கும். அப்போது காய்ச்சல், இருமல் இது ரெண்டுமே ஒரு டிபெண்ட் வேரியபிளாக, எதையோ சார்ந்து இருக்கிற வேரியபிளாக தான், மாறிகளாக தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அது எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்ற ஒரு மாறியை சார்ந்து இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பை கொண்டு வரது தான் பேய்சன் நெட்வொர்க். இப்போ பேய்சன் நெட்வொர்க்கோட அமைப்புக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுனா, முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது முனைகள், அதாவது நோட்ஸ், புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு முனையையும், ஒரு வேரியபிளையும் நம்ம முனைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு முனையிலையும் நிறைய சீரற்ற மாறிகள் குறிக்கிறது தான் முனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நோட்ஸ் அப்படின்றது அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, ரேண்டம் வேரியபிள்ஸ், அதாவது சீரற்ற மாறியை குறிச்சிருந்துச்சுன்னா அதுதான் முனைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே பார்த்த உதாரணத்தில் நம்ம பயன்படுத்தின நோய், காய்ச்சல், இருமல், அதாவது டிசீஸ், ஃபீவர், காஃப், அது 3மே என்னவா நம்ம எடுத்துக்கலாம்னா முனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அமைப்பை, அந்த பேய்சன் நெட்வொர்க் அமைப்பை நம்ம உருவாக்குவதற்கு முதலில் தேவைப்படுவது முனைகள், நோட்ஸ் நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா வழிகாட்டும் கோடுகள், அதாவது டைரக்டட் எட்ஜஸ் தேவைப்படும். அந்த டைரக்டட் எட்ஜஸ் ஒரு அம்பு நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு பேரண்ட் சைல்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இப்போ இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அதை ரெண்டையும் சார்ந்து இருக்குன்றதை நம்ம ரெண்டையும் என்ன பண்ணணும்னா சேர்ப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிற இதுதான் நம்ம டைரக்டட் எட்ஜஸ், அந்த வழிகாட்டும் கோடுகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டையும் சேர்க்கிறோம். அப்போ இங்கே இதில் என்ன ஆகுனா, ஒரு மாறி மற்றொரு மாறியை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோன்னா, அந்த நிகழ்தகவு கணக்கின், அதாவது ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை வைத்து தான் நம்ம அதோட அடிப்படையில் தான் அது பாதித்திருக்கிறதா அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக நம்ம கொடுக்குறதா அந்த டைரக்டட் எட்ஜஸ். அப்போ இங்கே உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா, நோய் இருந்தால் காய்ச்சல் வரும் அப்படின்றத நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த டைரக்டட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி, டிசீஸ் அதுக்கு ஒரு ஆரோ போட்டு ஃபீவர் அப்படின்னா, இந்த ஃபீவர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிசீஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த டிசீஸ், நோய் இருந்தால் கண்டிப்பாக காய்ச்சல் இருக்கும். அந்த ஃபீவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த டிசீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ இங்கே டிசீஸ்ன்றது பேரண்ட்டாக இருக்கும், ஃபீவர்ன்றது சைல்டு நோடாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக மூன்றாவதாக நமக்கு தேவைப்படுவது என்னென்னா நிபந்தனை நிகழ்தகவு அட்டவணைகள்.
கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள் நம்ம வந்து ஒவ்வொரு முனைகளுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ அதில் ஒரு மதிப்பு இருக்கும். அந்த நிகழ்தகவு அட்டவணை வந்து ஒவ்வொரு முனையிலையும் இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாறிக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த நிகழ்தகவு மதிப்பு, அதாவது ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெற்றோர் மாறி நம்ம பேரண்ட் நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோட மதிப்பை பொறுத்து தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா விவரிக்கவே முடியும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட உதாரணத்தில் நம்ம பார்த்தோம்னா இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபீவர் டிபெண்ட்ஸ் ஆன் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஃபீவர் டிபெண்ட்ஸ் ஆன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நமக்கு நோய் இருக்குன்னா காய்ச்சல் வரும். அப்போ காய்ச்சல் அப்படின்றது, ஃபீவர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் அப்படின்றத சார்ந்து தான் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு நிகழ்தகவு அட்டவணை நம்ம போடணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் நோய் அப்படின்னா இதோட பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நோய் இருக்கலாம், இல்லை நோய் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ 2 பாசிபிலிட்டி, எஸ் நோ அப்படின்னு இருக்கும். காய்ச்சல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எஸ் நோ இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க query என்ன கொடுத்துருக்காங்க, கேள்வி என்ன, ஃபீவர் டிபெண்ட்ஸ் ஆன் டிசீஸ். ஃபீவர் வந்து டிசீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு ஒரு நிகழ்தகவு அட்டவணை போடணும், ஒரு ப்ராபபிலிஸ்டிக் டேபிள், கண்டிஷனல் ப்ராபபிலிஸ்டிக் டேபிள் போடணும்னா அதை எப்படி போடணும்னா, இப்போ நோயையும் எடுத்துக்கணும், காய்ச்சல் அப்படின்றதையும் எடுத்துக்கணும். நோயில் 2 பாசிபிலிட்டி இருக்குது, ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி காய்ச்சல் இருக்கிறது, காய்ச்சல் இல்லை. அப்போது நோய் இருக்கிறப்போ காய்ச்சலோட அளவு 90% காய்ச்சல் இருப்பதற்கான அறிகுறி இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு என்ன, ஒரு ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ. இந்த ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காய்ச்சல் 90 நோய் இருக்குன்னா அவங்களுக்கு காய்ச்சல் எவ்வளோ தூரம் வந்து 90% இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோய் இல்லை என்றால் அதோட வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னா 20%. அதே மாதிரி நோய் இருக்கிறது, காய்ச்சல் இல்லை அப்படின்றதோட ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10% அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நோய் இல்லை, காய்ச்சல் இல்லை அப்படின்றது 80% இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நோடு கிரியேட் பண்ணணும், அப்புறமா ஒரு டைரக்டட் எட்ஜஸ் நம்ம போடணும், அதாவது முனைகள், அப்புறமா வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆரோஸ், அம்புகள், அப்புறமா நிபந்தனை நிகழ்தகவு அட்டவணை வந்து ஒவ்வொரு மாறிக்குமே நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பேசன் நெட்வொர்க்கில் அதோட அமைப்பில் கூட்டு நிகழ்தகவு பகிர்தல், அதாவது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு மாறிக்கும் ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள், அதாவது சிபிடி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, எல்லா முனைகளுக்கும் எல்லா நோட்ஸுக்குமே அந்த நிபந்தனை சாத்தியங்கள் என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்குமோ எல்லாத்தோட பெருக்கமாக தான் இதை வந்து இந்த கூட்டு நிகழ்தகவு பகிர்தல் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். P of x1 x2 to xn அப்படின்றது இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேரியபிள்ஸ், அதாவது நம்ம பயன்படுத்துகிற முனைகள், நோட்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், x1 x2 xn. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட பெருக்கம் ஒவ்வொரு மாறிக்கும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூஸ், ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூஸை வந்து நம்ம எடுத்து ஒவ்வொரு நிபந்தனைக்குள்ள சாத்தியங்கள் எல்லாத்தையும் அனைத்து முனைகளுக்கும் அதோட பெருக்கத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த 4 விஷயங்களையும், அதாவது நோட்ஸு, எட்ஜஸ்ஸு, அப்புறமா ஒரு சிபிடி, அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள், அப்புறமா 4வதாக ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது 4ஐயும் வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேஸ் அண்ட் நெட்வொர்க்கோட ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பை நம்ம உருவாக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹவு பேஸ் அண்ட் நெட்வொர்க் ஒர்க். இப்போ இங்கே வந்து பேஸ் அண்ட் நெட்வொர்க்கோட செயல்முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, படிகள். முதலாவதாக நம்ம என்ன பண்ணால் வரைபடம் உருவாக்குதல். நம்ம என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி பார்த்த மாதிரி பேஸ் அண்ட் நெட்வொர்க்கில் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு சுழற்சியற்ற வரைபடத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு மாதிரியை உருவாக்குவதற்கு, ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம இங்கே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதுன்னா சீரற்ற மாறிகள், அதாவது ரேண்டம் வேரியபிள்ஸை முதல்ல அமைச்சிக்கணும், அதாவது நோட்ஸ் எல்லாத்தையும் அமைப்பது தான் முதலாவது பண்ண வேண்டியது. இரண்டாவதாக நம்ம பண்ண வேண்டியது சார்புகளை வரையறுத்தல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது
இப்போ பேரண்ட் சைல்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ முன்னாடி பார்த்தோம் டிசீஸ், ஃபீவர், காஃப் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஃபீவர், காஃப் அப்படின்றது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், அது ஒரு சைல்டாக இருந்தது. டிசீஸ்ன்றது பேரண்ட்டாக இருந்தது. அப்போ அது சார்ந்த மாறிகள் அப்படின்றத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை சுட்டி காட்டுவது எப்படி நம்ம பண்ணுறோம்னா டைரக்டட் எட்ஜஸ் நம்ம பயன்படுத்தணும். அப்போ சார்புகளை வரையறுக்கிறது தான் இரண்டாவது, அந்த பேரண்ட் சைல்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். மூன்றாவதாக நிகழ்தகவு அட்டவணைகளை நிரப்புதல், அதாவது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொரு முனைகளுக்குமே, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிளை வந்து உருவாக்கணும். நான்காவதாக நம்ம பார்க்குறது என்னென்னா நிகழ்தகவு காரண பகுப்பாய்வு, அதாவது ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே புதிய ஆதாரங்களின் அடிப்படையில் நமக்கு எவிடென்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த எவிடென்சஸை வச்சு சில மாறிகளுக்கு வந்து நம்ம அவுட்புட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே அந்த எவிடென்சஸை வச்சு நமக்கு என்ன பண்ணுறோன்னா மற்ற மாறிகளுக்கும் அதுக்குள்ள சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்து அதோட பெருக்கத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இதுதான் 4 படிகள். நம்ம ஒரு பேஸ்ட் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுனா இந்த 4 படிகளை வைத்து தான் இதை வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். அடுத்ததா இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணுன்னா, ஒரு நோயாளிக்கு காய்ச்சல் இருக்கிறது என வைத்துக்கொள்ளலாம். ஒரு நோயாளிக்கு காய்ச்சல் இருக்குது. அப்போ நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நோயாளிக்கு ஒரு டெங்கு ஃபீவர் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மாறிகளும் அதோட அமைப்பும் இதில் வந்து இந்த டேபிளில் நம்ம போட்டிருக்கோம். இதோட மாறிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன மாறிகள் இருக்கும், வேரியபிள்ஸ் நம்ம என்னென்ன பயன்படுத்தி இருக்கோம்னா, இப்போது டெங்கு அப்படின்றது நோய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஒரு ஃபஸ்ட்டு வேரியபிள், அதாவது ஃபஸ்ட்டு மாறின்றப்போ டெங்கு என்னென்ன இருக்குன்னா காய்ச்சல் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்குது, டெங்கு, காய்ச்சல், தலைவலி. இப்போது டெங்கு அப்படின்னா இங்கே என்ன இருக்கலாம்னா பாசிபிலிட்டிஸ், அதில் சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கலாம்னா டெங்கு காய்ச்சல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ எஸ், நோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காய்ச்சல், டெங்கு ஃபீவர் அப்படின்னாவே காய்ச்சல் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ எஸ், நோ. தலைவலி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இங்கே DFH அப்படின்றது அந்த மாறிகள் நம்ம கொடுத்துருக்கோம். இதோட அமைப்புகள் எப்படி இருக்கும்னா, டெங்கு இருந்தால், டெங்கு நோய் இருந்தால் காய்ச்சல் இருக்கலாம் அப்படின்றத டெங்கு ஒரு ஆரோ காய்ச்சல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தலைவலி இருந்தால் அப்படின்றத டெங்கு அந்த ஆரோ டைரக்டட் எட்ஜ் கொடுத்து தலைவலி அப்படின்னு கொடுக்கலாம். இதில் டி அப்படின்றது என்னென்னா ஒரு பேரண்ட் நோடு, எஃப்பும் ஹெச்சும் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம்னா சைல்டு நோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதை எப்படி கொடுக்கலாம், டி எஃப் ஹெச், அதாவது டின்றது வந்து டிசீஸ், இங்கே டெங்குன்னு தான் டிசீஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அங்கே கொடுத்துருக்கிறதுல கீழே உள்ள சைல்டு நோட்ஸ், அதை டிபெண்ட் நோட்ஸ் என்னென்ன இருக்குன்னா சார்ந்த மாறிகள் என்னென்ன கொடுத்துருக்கோன்னா காய்ச்சல், தலைவலி, அதை தான் எஃப்னும் ஹெச்னும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு ஒரு நிபந்தனை நிகழ்தகவு அட்டவணை, அதாவது சிபிடி டேபிள் நம்ம போடணும்னா, இப்போ டெங்கு இருக்குது, 2 பாசிபிலிட்டி தான் நம்ம டெங்குவில் பார்த்தோம். டெங்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அங்கே 2 மாறிகள் என்ன டிபெண்ட் வேரியபிள் வந்து இதில் டெங்குவில் என்ன இருக்குன்னா சைல்டு, காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, அப்புறமா இன்னொன்று என்ன இருக்குன்னா தலைவலின்னு ஒன்று இருக்குது. இப்போது டெங்கு இருக்கும்போது காய்ச்சல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குன்னா 90% சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி டெங்கு இருக்கும்போது தலைவலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 80% இருக்கிறது. இதே மாதிரி டெங்கு இல்லை என்றால் காய்ச்சல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 20%, அதே மாதிரி தலைவலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 10% இருக்குது. அப்போது இதில் இங்கே பார்க்குறப்போ ஒருவர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் காய்ச்சல் வரும் சாத்தியம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சொல்லலாம்னா 90% காய்ச்சல் வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இப்போ டெங்கு இல்லைன்னா அதோட சாத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா 20%, டெங்கு இல்லை என்றால் காய்ச்சல் வருவதற்கு சாத்தியம் 20% தான் இருக்கிறது. ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிளை வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேசியன் நெட்வொர்க், அதாவது இந்த பேசியன் நெட்வொர்க்கின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம பார்க்க போகிறது உறுதியற்ற சூழலை கையாளும் திறன்.
நமக்கு ஒரு அன்சர்டனிட்டி திங்ஸ், அதாவது நமக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் வரும் வராதுன்னு தெரிகிறப்பையும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பழைய தரவுகள் எவிடன்சஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தகவல் இல்லாத சூழ்நிலையிலையும் நம்ம அதோட சாத்திய கணக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதோட ஆன்சர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். உறுதியற்ற சூழலில் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பேஸல் நெட்வொர்க் பயன்படுத்தி. அதே மாதிரி இரண்டாவதாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி, இப்போ நியூரல் நெட்வொர்க்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் ஒரு சிக்கலான மாடல், அதில் வந்து எப்படி கொடுப்போம், ஒரு நியூரான்ஸை பயன்படுத்தி மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி, சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இங்கே பேஸல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப விளக்கமாக பின்தொடர ரொம்ப எளிதாக நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா நம்ம அந்த டைரக்டட் எட்ஜஸ் கொடுத்து பேரண்ட் சைல்டு கிராண்ட் சைல்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். மூன்றாவதாக கேஷுவல் ரீசனிங், அதாவது காரண விளக்கம் இருக்கும். என்னன்னா வந்து வாட் இஃப் அனாலிசிஸில் இருக்கும், என்ன நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒவ்வொரு நோடுக்குமே வந்து ஒவ்வொரு முனைகளுக்குமே வாட் இஃப் அனாலிசிஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்போம். அதனால ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளோ வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், அதோட காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக நிபுணர் அறிவையும் தரவையும் ஒருங்கிணைத்தல். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த டேட்டா ட்ரிவன் அனாலிசிஸையும் அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டமையும் தரவுகளோட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த நிபுணரோட கருத்துக்களையும் ஒன்றிணைத்து பகுப்பாய்வு செய்ய முடியும். அடுத்ததாக தொகுதி அடிப்படையிலான அது அமைப்பு, அதாவது மாடுலாரிட்டி இருக்கும். புதிய தரவை வந்து சேர்க்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா புதியதாக முழு மாதிரியையும் உருவாக்கணுன்ற இல்லை, ஏற்கனவே இருக்க மாதிரியில் மாற்றங்களை மட்டும் சேர்த்துட்டா போதும். அந்த மாடுலாரிட்டி வந்து இதில் பேஸல் நெட்வொர்க்கில் ஒரு முக்கிய அம்சம்னே நம்ம இதில் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேஸல் நெட்வொர்க், பயன்பாட்டு துறைகள். பயன்பாட்டு துறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோன்னா மெடிக்கல் டயக்னிசிஸில், அதாவது மருத்துவத்தில் நோய்களை கண்டறிவதற்கு, அப்புறம் ரொபாட்டிக்ஸ் சென்சார் தவறுகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இயற்கை மொழி செயலாக்கத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஃபால்ட் டிடெக்ஷன், அதாவது இயந்திரங்கள் தொழில்துறை அமைப்புகளில் உள்ள குறைகளை கண்டறிவதற்கு சரி செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறோம். டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், தானாக முடிவெடுக்கும் அமைப்பை வந்துக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேஸல் நெட்வொர்க் அனுமானம், அதாவது இன்ஃபரன்ஸ் இன் பேஸல் நெட்வொர்க். அந்த அனுமானம் அப்படின்றதுனா நமக்கு ஒரு கிவன் எவிடன்சஸ், அதாவது சில ஆதாரங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கொடுக்கப்பட்டிருக்க ஆதாரங்களை வச்சு நமக்கு தெரியாத சாத்தியங்களை கணக்கிடுறது தான் இந்த இன்ஃபரன்ஸ் இன் பேஸல் நெட்வொர்க். அதாவது ஃபைண்டிங் அன்னோன் ப்ராபபிலிட்டிஸ் பை கிவன் எவிடன்சஸ். நம்ம கொடுத்துருக்க ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தெரியாத சாத்தியங்களை கணக்கிடுவது தான் நம்ம இன்ஃபரன்ஸ் இன் பேஸல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 2 வகைகள் உண்டு. எக்ஸாக்ட் இன்ஃபரன்ஸ், அதாவது துல்லியமான அனுமானம். இரண்டாவதாக அப்ராக்சிமேட் இன்ஃபரன்ஸ், அதாவது தற்காலிக அளவிடப்பட்ட அனுமானம்னு நம்ம சொல்கிறோம். முதலாவதாக எக்ஸாக்ட் இன்ஃபரன்ஸ், துல்லியமான அனுமானம். இதில் 3 வகைகள் இருக்குது. எனுமரேஷன், எண்ணிக்கை முறை. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அனைத்து நிலைகளையும், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா வேரியபிள்ஸையும் எடுத்து அதில் கணக்கீடு செஞ்சு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் வேல்யூஸை நம்ம வந்து கொண்டு வரது தான் எனுமரேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேரியபிள் எலிமினேஷன், அதாவது மாறி நீக்கம். நமக்கு தேவையான மாறிகளை மட்டும் வச்சுட்டு தேவையற்ற மாறிகளை நீக்கிட்டு அதிலேருந்து நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறது தான் வேரியபிள் எலிமினேஷன். மூன்றாவதாக ஜங்ஷன் ட்ரீ அல்காரிதம், அது ஒரு இந்த நெட்வொர்க்கை மரமாக மாற்றி கணக்கிடுறது வந்து இந்த 3வது வகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ராக்சிமேட் இன்ஃபரன்ஸ், தற்காலிக அளவிடப்பட்ட அனுமானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் 4 வகைகள் இருக்குது. மாண்டி கார்லோ சாம்பிளிங், லைக்லிஹுட் வெயிட்டிங், அதாவது சாத்தியம் அடிப்படையிலான எடை கொடுக்கும் முறை, கிப்ஸ் சாம்பிளிங், அப்புறமா லூப்பி பிலீஃப் ப்ராபகேஷன், வட்ட வடிவ நம்பிக்கை பரவல் அப்படின்னு 4 வகைகள் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்குறோன்னா, இப்போ மருத்துவ நோய் கண்டறிதல் உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இதோட அமைப்பு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிசீஸ், ஃபீவர், காஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் டிசீஸ் ஃபீவர்ன்றப்போ இந்த டிசீஸ்ன்றது பேரண்ட்டாகவும் இது 2ஐயும் நம்ம சைல்டாகவும் ஃபீவர் காஃப் நம்ம எடுத்திருக்கோம். இதோட ப்ராபபிலிட்டிஸ், அதாவது நிகழ்தகவுகள் என்ன கொடுத்துருக்கோன்னா, இப்போது டிசீஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்போ வந்து நோய் இருக்குது அப்படின்னா அதோட ப்ராபபிலிஸ்டிக்கல் வேல்யூ ஒரு 0.01 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது நோய் இல்லை அப்படின்னா அதோட ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ வந்து
0.99 வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு என்னென்னா நிகழ்த்தகவு. நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த சிபிடியில் நிகழ்த்தகவோட மதிப்பை வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா காய்ச்சலுக்கு நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம டிசீஸில் காய்ச்சல் இருக்குது, அப்போது நோய் இருக்குது, நோய் வந்து இருந்தது ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா காய்ச்சல் ஃபீவர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்கிறன்னா 90% வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அது இல்லைன்னா என்ன, அதோட சதவீதம் வாய்ப்பு எவ்வளோதுன்னா 10%. இப்போ அதே மாதிரி காஃபுக்கு சளி இருமலுக்கு நம்ம எடுத்துட்டோன்னா நோய் இருக்கிறது, அப்போது சளி இருப்பதற்கான வாய்ப்பு 70% இருக்கிறது. இல்லாததற்கான வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்குன்னா 30%. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் வேல்யூ வந்து இந்த சிபிடி டேபிளை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பேஷண்ட் ஹேஸ் ஃபீவர், அந்த நோயாளிக்கு காய்ச்சல் இருக்கிறது என்றால் நமக்கு நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் பேஷண்ட் ஹேஸ் ஃபீவர், பேஷண்ட்டுக்கு வந்து ஃபீவர் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் பி ஆஃப் டிசீஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட், எந்த நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ அதை சாத்தியக்கூறை கண்டுபிடிப்பதற்கு நமக்குள்ள ஃபார்முலா என்னென்னா இதுதான். நமக்கு டிசீஸ் கண்டுபிடிக்கணும், ஃபீவர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்குது. அப்போது ஃபீவர் எஸ்ஸு டிசீஸில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதோட ப்ரெசன்ட் வேல்யூ. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதோட சாத்தியக்கூறுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நமக்கு என்ன இருந்தது, இங்கே 0.9 இருந்தது. அப்போ 0.9 இங்கே வந்து டிசீஸ் இருந்தாலும் நமக்கு என்ன இருந்ததுன்னா 0.01 சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 0.9 × 0.01 இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதுன்னா 0.009. இப்போது ஃபீவர் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.2, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0.99. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 0.198. இப்போது நமக்கு காய்ச்சல் இருந்தால் என்ன மதிப்பு, அதோட நிகழ்த்தகவு மதிப்பு என்ன, காய்ச்சல் இல்லைன்னா அதோட மதிப்பு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 0.009, 0.198. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா மொத்த ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ என்னன்றது, நிகழ்த்தகவு மதிப்பு என்னன்றது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் முதல்ல 0.009 + 0.198 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ 0.207 வந்திருக்கு. இப்போது காய்ச்சல் இருக்குது அப்படின்னா காய்ச்சலுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.009. அதை மொத்த மதிப்புல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா வகுக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0.0435 கிடச்சிருக்கு. அப்போது முடிவு இப்போ வந்து காய்ச்சல் இருந்தால் நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 0.0435னா 4.35%, 4.35% காய்ச்சல் இருந்தால் நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போது பேய்சன் நெட்வொர்க்கோட இன்ஃபரன்ஸ் வேல்யூ. இந்த மாதிரி இந்த ப்ராபபிலிஸ்டிக்கல் டேபிளை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது இந்த வகுப்பில் நாம் பார்த்தது பேய்சன் நெட்வொர்க்னால் என்ன, ஏன் அந்த பேய்சன் நெட்வொர்க்கை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மாடல் தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஏன் இந்த பேய்சன் நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணி நம்ம அதில் டேட்டாவை ஹேண்டில் பண்ணோன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பேய்சன் நெட்வொர்க்கோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சரை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும்னா 4 விதமான ரூல்ஸ் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நம்ம நோடு க்ரியேட் பண்ணிக்கணும். முதலாவதாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா முனைகளை வந்து முதல்ல க்ரியேட் பண்ணணும். அப்புறம் முனைகளை க்ரியேட் பண்ணி அடுத்ததான் நம்ம என்ன நோடு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்டட் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எதை சார்ந்து இருக்கும் அதை சார்புகளை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த எட்ஜஸ் அம்புகளை நம்ம வந்து முடிவு பண்ணணும். மூன்றாவதாக ஒவ்வொரு முனைகளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிபிடி டேபிள், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டேபிள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த நிகழ்த்தகவு அட்டவணை வந்து ஒவ்வொரு முனைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணணும். நான்காவதாக அந்த நம்ம கொடுத்துருக்க முனைகள் ஒவ்வொன்றுக்கும் எல்லா முனைகள் அந்த செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பகுப்பாய்வு செய்து அந்த ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அப்போ அந்த அமைப்பு கிரியேட் பண்ணுறதுக்குள்ள அந்த 4 கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி இந்த பேஸன் நெட்வொர்க் ஒர்க் ஆகுது, செயல்முறையை நம்ம பார்த்தோம். எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்ததா இந்த பேஸன் நெட்வொர்க்கோட அனுமானம், அதாவது இன்ஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க எவிடன்ஸை வச்சு நம்ம எப்படி அதோட ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை நம்ம இதில் பார்த்தோம். மற்ற மாறிகளுக்கு எப்படி பகுப்பாய்வு செய்யலான்றதை 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நம்ம இதோட கண்டினியூவேஷனை நம்ம பார்க்கலாம். நன்றி.